everyone. Welcome to daily preparation series for bank examination day 18. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அதே ஃப்ளோர் அண்ட் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். போன செஷன்ல பார்த்த அதே தான், பட் ஹையர் கான்செப்ட்ஸோட பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு செஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ டே 17ல இருக்கிறோட கண்டினியூஷன் தான் இது. டாபிக் வைஸ் பேசிக்ஸ் எல்லாமே, பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அதை ஒருத்தராக பார்த்துட்டு வந்துக்கோங்க. Okay. Right. So moving to the questions directly. என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 persons KLMNOPQRSNT. ஸோ 10 பேரும் யார் யாருன்னு கொடுத்துட்டாங்க. live in a 5-storied building. ஸோ 5 ஸ்டோரி வச்சிருக்க ஒரு பில்டிங். And each floor has 2 flats. Flat 1, flat 2. ஸோ ஓவராலா பார்க்க போது 1, 2, 3, 4, 5 5 ஃப்ளோர் இப்படிதான் இருக்க போகுது. அண்ட் எல்லா ஃப்ளோர்லயும் வந்து உங்களுக்கு வந்து 2 ஃபிளாட் இருக்கு, which is flat 1, flat 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, on any floor flat 1 is to the west of flat 2. ஓகே, ஸோ நம்மளோட பேசிக் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். கரெக்டா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். flat 1 is to the west of flat 2. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபிளாட் 2 இருக்க போது. இதோட வெஸ்ட் சைட்ல தான் நான் வந்து ஃபிளாட் 1 வந்து மார்க் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகே, the ground floor of the building is considered as floor 1. the floor immediately above the ground floor is considered as floor 2 and so on. ஸோ இதுதான் வந்து நம்மளோட floor 1. நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது கொஸ்டின் வைஸ். ஸோ அண்ட் ஸோ ஆன் கொடுத்ததுனால இதுதான் நம்மளோட இது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதுதான் நம்மளோட செட்டப். இந்த செட்டப்க்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பார்க்கணும். ஓகே, ரைட். ஒன்லி 1 person lives in each flat. இப்போ நம்மளுக்கு வந்து 5 ஃப்ளோர், ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 2 ஃபிளாட் இருக்குன்னா டோட்டலாக 10 ஃபிளாட் இதுல இருக்கு. அண்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லயுமே வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன்ஃபர்மேஷன் வைஸாகவும் கொடுத்துட்டாங்க. ஒன்லி 1 person lives in each flat. ஓகே, ஸோ ஒரு பொசிஷன்ல ஒரு பர்சன் தான் நான் வைக்கணும். இது வந்து கொஸ்டினோட செட்டப். செட்டப் வந்து ரொம்ப முக்கியம். செட்டப் கரெக்டா பண்ணாதான் கீழே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கரெக்டாக வச்சு ஒரு ஃபைனல் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இப்போ செட்டப் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ரைட். ஸோ லெட் மீ குவிக்லி டூ த செட்டப் ஹியர் அகைன். 1 ஃப்ளோர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த ஆர்டர் தான் இருக்க போகுது. அண்ட் ஃபிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது தான் நம்மளுக்கு ஃபிளாட் 1, இங்க இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஃபிளாட் 2. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியே பண்ணுங்க. அன்வான்டா எதுவுமே ஏபி அந்த மாதிரி புது வேரியபிள்ஸ்லாம் கொண்டு வராதிங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. ஏன்னா அங்கேயும் 1, 2, 3, 4, 5 இருக்கு, அங்கேயும் 1, 2 இருக்கு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சில பேர் பண்ற பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு சால்வ் பண்ணுங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். O lives on the 4th floor. ஓகே, ஓன்ற ஒரு பர்சன் lives on the 4th floor. பட் எந்த ஃபிளாட்னு சொல்லல, ஸோ தனியாக எழுதிக்கோங்க. ஓகே, 2 floors are there between the floors on which O and K live. But both of them live on different numbered flats. So O and K, ரைட்டா? இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல எத்தனை ஃப்ளோர் இருக்கணும்? 2 floors. ஓகே, ஸோ O and Kக்கு நடுவுல டெஃபினட்டா 2 ஃப்ளோர் தான் இருக்கணும். அண்ட் 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, ரைட். இப்போ நான் டெக்னிக்கலி பார்க்கும்போது எனக்கு யார் மேல யார் கீழே அப்படின்னு எனக்கு தெரியாதுன்ற ஒரு டிஸ்கஷன் வரலாம். ஸோ ஓ மேல இருந்து 2 ஃப்ளோர் தாண்டி கீழே கே வரலாம், இல்லாட்டி கே மேல இருந்து 2 ஃப்ளோர் கீழே தள்ளி ஓ வரலாம். பட் நம்மளுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளுக்கு தெரியும். ஓ லிவ்ஸ் ஆன் த 4th floor. ஸோ டெஃபினட்டா ஓ தான் மேல இருக்க முடியும். இதுபடி we'll come back to that. And they both live, O and K வந்து they live on different flats. Okay, flat wise they are different. இங்க கொடுத்துருக்காங்க. But both of them live on different numbered flats. அதாவது ஒரு பர்சன் ஃபிளாட் 1லயும் இன்னொரு பர்சன் ஃபிளாட் 2லயும் இருக்கணும். ஓகே, N lives on an odd numbered floor
which is 3 floors above the floor on which R lives. Okay, ஒரு instruction என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா n lives on an odd numbered floor. So that means either first floor or third floor or fifth floor. இன்னொரு instruction என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஓட floor வந்து 3 floors above the floor in which R lives. So நான் இப்போ R ன்னு ஒரு person கொண்டு வந்தேன்னா n வந்து 3 floors above இருக்கும். Okay, that is the next instruction. N and T live in the same numbered flat. So N and T, they live on the same numbered flat. ரெண்டு பேருமே ஒன்னா flat 1ல இருக்கணும், இது ரெண்டு பேருமே வந்து flat 2ல இருக்கணும். Okay, R lives in a flat which is to the east of the flat in which T lives. Okay, Tன்ற ஒரு பர்சன் எங்க இருக்காங்களோ அதோட ஈஸ்ட் சைடுல தான் R இருக்கணும். R lives in a flat which is to the east. நமக்கு ஆல்ரெடி டயக்ராம் இங்க இருக்குது. So technically வந்து east of the flat in which T lives. Tன்னு ஒரு பர்சன் நான் இங்க கொடுத்தேன்னா T ஓட ஈஸ்ட் சைடு இதுதான் பர்சன் R இருக்கணும். So இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். Okay, so between T and R they should be in this order. Okay, right. T lives immediately below the floor on which Q lives. So Qன்ற ஒரு பர்சனுக்கு கீழே தான் வந்து பர்சன் P இருக்கணும். ரைட், ஸோ இதுவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைன். T lives in flat 1 but not on the third floor. So person P வந்து lives in flat 1 ன்னு தெரியும், also not in third floor அப்படின்னும் தெரியும். ஓகே, பியோட ஃபிளாட் தெரியும் பட் பியோட ஃப்ளோர் தெரியாது. L and S live in different numbered flat, different number floor. L and S. So L and S இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா different flat, also different floor. Super. Okay, ஃபைனலா என்ன கொடுத்துருங்க, K and live in different numbered flats. So K into ஒரு பர்சன், L into ஒரு பர்சன், இவங்க ரெண்டுமே வந்து different flats. Okay, இதுதான் என்கிட்ட இருக்கிற full instructions. So இப்போ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா O வந்து fourth floor தெரியும், O and K நடுவில் கேப் இருக்கணும்னு தெரியும், and they are on different flats தெரியும். N வந்து first floor, third floor or fifth floor. N and T வந்து சேம் ஃபிளாட் நம்பர்ல இருக்கணும்னு தெரியும், அண்ட் N வந்து ஆறுக்கு 3 ஃபிளாட் மேல இருக்கணும்னு தெரியும். ஸோ இதில் எதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் சே இந்த இன்ஃபர்மேஷன் அலாங் வித் இந்த இன்ஃபர்மேஷன் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தரும். ஏன்னா இப்போ N வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ஆர் ஃபிஃப்த் ஃப்ளோர் இதுக்குள்ளார தான் இருக்கணும். ரைட்டா? பட் N வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுத்தேன்னா எனக்கு ஆருக்கு வந்து அது கீழே பொசிஷன் கிடையாது. N வந்து தேர்ட் ஃப்ளோர்ல கொடுத்தேன்னா அப்பவுமே எனக்கு ஆருக்கு வந்து பொசிஷன் கிடையாது. அப்போ N வந்து டெஃபினட்டா ஃபிஃப்த் ஃப்ளோர்ல மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ N வந்து டெஃபினட்டா ஃபிஃப்த் ஃப்ளோர்ல மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபிஃப்த் ஃப்ளோர் இது வந்து நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு டிடெக்ட் பண்ணதுனால அது திருப்பி நான் தனியாக எழுதிக்கிறேன். N வந்து எந்த ஃப்ளோர் இருக்கணும்னா ஃபிஃப்த் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். இது டெஃபினட்டா ஒரு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இது இல்லாம வேற என்ன பண்ண முடியும்? O வந்து ஃபோர்த் ஃப்ளோர்னு தெரியும். ரைட்டா? O அண்ட் K வந்து பார்க்க போது, ஸோ K பர்சன் எங்கே கொடுக்க முடியும்? 2 பேர் தாண்டி வரப்போது K வந்து டெஃபினட்டா என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும்தான் கொடுக்க முடியும். ரைட்டா? ஸோ O வந்து ஃபோர்த் ஃப்ளோர் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல தான் O இருக்கணும் அப்படின்னு தெரியும் எனக்கு இந்த இடத்துல. ஸோ K பார்த்தீங்கன்னா இதையும் விட்டுட்டு இங்கே மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம டெஃபினட்டா தனியாக எழுதிக்கலாம் வேணும்னா. இதெல்லாம் கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன். எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, O வந்து ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் என்னோட O வேரியபிள் நான் கொடுக்க போறேன். ஓக்கும் கேக்கும் நடுவில் 2 பர்சன் இருக்கணும், மேலே அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ இதையும் விட்டு பார்த்துட்டீங்கன்னா K வந்து இந்த இடத்துல தான் வரணும்.
right? So that is the information we have. All right. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு எண் வந்து ஓரளவுக்கு என்னால் பிளேஸ் பண்ண முடியும். எந்த ஃப்ளோர்ன்ட்டு எனக்கு தெரியும், பட் எந்த ஃப்ளாட்ன்னு தெரியாது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ட் டி தே ஷேர் தி சேம் ஃபிளாட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற எண்ணோட வச்சு கம்பேர் பண்ண போது டி வந்து எந்த ஃபிளாட்னு எனக்கு தெரியும். ஏன்னா டி அண்ட் ஆரோட இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருந்துச்சு. லெட்ஸ் கோ பேக் டு தட் இன்ஃபர்மேஷன். R lives in a flat which is to the east in which T lives. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு TR எங்கன்னு தெரியும். இப்போ T டெஃபினட்டா ஃபிளாட் 1ல தான் இருக்காங்கன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா N and T live in the same numbered flat. ஸோ T எந்த ஃபிளாட்ல இருக்காங்களோ அதே ஃபிளாட்ல தான் N-ம் இருக்கணும், ரைட்? ஸோ T வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளாட் 1, இது ஃபிளாட் 2. அப்போ T வந்து ஃபிளாட் 1ல இருந்தா N-ம் வந்து ஃபிளாட் 1ல தான் இருக்கணும், ரைட்டா? ஸோ N வந்து 5th ஃப்ளோர்னு ஆல்ரெடி தெரியும். இப்போ N வந்து டெஃபினட்டா இந்த ஃபிளாட்ல தான் இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ வி ஃபில் N over there. ஓகே, that is the first information that we can fill. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இதுல ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N-க்கும் R-க்கும் நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, wherever you fill N. Let's go back to that information. N lives on an odd numbered floor, which is 3 floors above the floor on which R lives. Okay, so N-க்கும் R-க்கும் பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இப்போ R இங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் R மட்டும் கிடையாது, ஆரோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரியும். TR எப்படி பிளேஸ் பண்ணணும்ன்றும் தெரியும். ஸோ பேஸ் பண்ணி பார்க்க போது TN ஒரே இடத்துல இருக்கணும் அண்ட் R வந்து 3 places below இருக்கும் எனக்கு. So this is the next information. So அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்க போது we are able to fill this particular data. ஓகேவா? ஸோ இப்போ NTR அப்படின்ட்டு 3 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போது 2-3 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. Q and P, right? They are one above the other. அதாவது P-க்கு மேல டெஃபினட்டா Q வேரியபிள் இருக்கணும். ஓகே, ஸோ இதை பார்க்க போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கே நான் Q கொடுத்தேன்னா இங்கே நான் P கொடுக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். இங்கே நான் Q கொடுத்தேன்னா இங்கே நான் P கொடுக்கலாம், இது என்னோட இன்னொரு ஆப்ஷன். இல்லை இங்கே நான் Q கொடுத்தேன்னா இங்கே என்னால் P கொடுக்க முடியும். இது மட்டும் தான் என்னோட 3 பாசிபிள் பிளேசஸ். ஏன்னா இங்கே Q இந்த இடத்துல கொடுத்தேன்னா கீழே P கொடுக்க வாய்ப்பு இல்லை. இங்கே நான் Q கொடுத்தாலும் P கொடுக்க இங்கே எம்டி ஸ்பேஸ் இல்லை. தட் மீன்ஸ் Q வந்து எய்தர் இங்கே கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே கொடுக்கலாம், ரைட்? இது மட்டும் தான் என் பாசிபிலிட்டி. பட் P பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொன்று என்ன தெரியும், பர்சன் P வந்து lives in flat 1 தெரியும், ரைட்டா? அண்ட் பர்சன் P does not live in 3rd floor தெரியும். ஸோ நான் இங்கே நான் Q கொடுத்தேன்னா பர்சன் P நான் இங்கே தான் கொடுக்கணும், which is not possible. இங்கே கொடுத்தேன்னா பர்சன் P இங்கே தான் தரணும், அகெயின் நாட் பாசிபிள், பிகாஸ் பர்சன் P is not in 3rd floor, ரைட்? ஸோ என்னோட இருக்கிற பாக்கி ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q இங்கே கொடுத்துட்டு பர்சன் P வந்து 4th ஃப்ளோர்ல கொடுக்கணும். பட் அகெயின் பர்சன் P வந்து ஃபிளாட் 1ல தான் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ வில் ஃபில் பர்சன் P. ஓகே, தட் இஸ் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல் ரைட், அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் 4th ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி இன்ஃபர்மேஷன். O lives on 4th floor. ஆல்ரெடி 4th ஃப்ளோர்ல ஒரு இடம் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இடத்துல வந்து பர்சன் O ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, O ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 2 ஃபிளாட் விட்டுட்டு கீழே வந்து K ஃபில் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் 3rd ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் விட்டுட்டு K ஃபில் பண்ணணும். அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன தெரியும்னா, O and K வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ஸ்ல இருக்காங்கன்ட்டும் தெரியும். ஸோ இப்போ O வந்து ஃபிளாட் 2ல இருக்காங்கன்னா அப்போ பர்சன் K வந்து ஃபிளாட் 1ல தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் ஐ கேன் ஃபில். ஓகே, ரைட். இதெல்லாம் தாண்டி வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் L and S இந்த 2 பர்சனும் டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ல இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும். இப்போ ஃப்ளோர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போத் L and S யூஸே பண்ணல. ஸோ தட் மீன்ஸ் ரெண்டுமே புது வேரியபிள். ஃப்ளோர் படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வேகன்சி இருக்கு, 3rd ஃப்ளோர்ல 2 வேகன்சி இருக்கு, ரைட்டா? ஸோ தட் மீன்ஸ் L and S வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால 3rd and 1st ஃப்ளோர்ல டெஃபினட்டா இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும்.
இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷனும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிளாட்லயும் இருக்கணும். அப்படின்னா நான் இங்க எல் கொடுத்தேன்னா இங்க நான் எஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல நான் இங்க எல் கொடுத்தேன்னா இங்க எஸ் கொடுத்த வாய்ப்பு இருக்கு. அப்பதான் வந்து வேற ஃப்ளோர்லயும் இருக்க முடியும், வேற ஃபிளாட்லயும் இருக்க முடியும். ஓகே ஓகே. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது கீழே பாருங்க, உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதி வச்சிருக்கோம். கே அண்ட் எல் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ஸ்ல இருக்கிறாங்க. கே எந்த ஃபிளாட்ல இருக்கிறாங்களோ அதே ஃபிளாட்ல எல் இருக்கக்கூடாது. கே எங்க இருக்காங்க? கே வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஃபிளாட் ஒன்ல இருக்காங்க. அப்போ எல் வந்து ஃபிளாட் ஒன்ல இருக்க முடியாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எல் நோ மோர் வேலிட், அப்போ இங்க இதுவுமே நோ மோர் வேலிட். எனக்கு ஃபைனலா டெஃபினட்டா இந்த இடத்துல எஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல எல்என் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட். இப்போ பாக்கி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. ரைட். ஸோ லுக் அட் தி கொஸ்டின். கேல இருந்து டி வரைக்கும் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் கே எல் என் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி, இதுதான் என்னோட 10 பேரு. இதுல நான் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have used person K, L யூஸ் பண்ணியாச்சு, இன்னும் N யூஸ் பண்ணல. ஓகே, N யூஸ் பண்ணியாச்சு, O யூஸ் பண்ணியாச்சு, person T, person Q யூஸ் பண்ணியாச்சு. சிமிலர்லி R, S, T இது எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் பண்ணாத வேரியபிள் பார்த்தீங்கன்னா person M, அந்த விட்டு போன person goes here. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர், 2 டிஃப்ரெண்ட் ஃபிளாட் இன் ஈச் ஃப்ளோருக்கு இந்த மாதிரி தான் அந்த 10 பேர் வந்து நான் சீட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் த கொஸ்டின். இப்போ என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Who among the following persons live on the third floor? தேர்ட் ஃப்ளோர்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஃப்ளோர் படி பார்த்தீங்கன்னா பர்சன் எஸ், பர்சன் எம். ஓகே, ஸோ பர்சன் எஸ் இருக்குது, பர்சன் எம் இல்லை. ஸோ திஸ் வில் பி தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சாய்ஸ் 4 வில் பி தி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். How many floors are there below the floor on which T lives? Tக்கு கீழே எத்தனை ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன் T வந்து எங்க இருக்காங்க? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. அப்போ Tக்கு கீழே எத்தனை ஃப்ளோர் இருக்கு? ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. லெட்ஸ் கோ பேக் டு தி ஆப்ஷன்ஸ். ஓகே, 1 ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். On which floor does T live? Person T வந்து எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Look at our final answer. Person P வந்து 4th floorல இருக்காங்க. Okay, person P lives on floor number 4, which is this option. Okay, அடுத்த question. Which of the following statements is definitely true அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த statement definitely true அப்படின்னு கேட்டிருக்காங்க. Let's quickly go to the question. For easy ones, let's quickly fill the data here also. Flat 1, flat 2, floors வந்து 5, 4, 3, 2, 1. இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஃப்ளோர் இருந்துச்சு. ரைட், யார் யார் எங்க இருக்காங்கன்னு டக்குனு இங்க ஃபீட் பண்ணிடலாம். NQPOSM, PRKL. Right? Right. NQPOSM, TRKL. Right. So we've got it right. Which of the following statements is definitely true? K lives on the second floor. கண்டிப்பா கிடையாது. This is not true. Okay. O lives in flat 1. அதுமே கிடையாது. O வந்து lives in flat 2. So அதுமே கிடையாது. M and K live in different numbered flats. M and K. Yes, M வந்து flat 2ல இருக்காங்க, whereas K வந்து flat 1ல இருக்காங்க. So this sounds to be true. S lives on first floor. அதுமே கண்டிப்பா கிடையாது. So we already have our answer. So none of these cannot be the answer. Okay. So இந்த questionக்கு இதுதான் answer. All right.
Who among the following lives immediately below the floor on which M lives? M க்கு கீழே இமீடியட்டா யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. M வந்து இங்க இருக்காங்க தேர்ட் ஃப்ளோர்ல. கீழே வந்து எய்தர் பர்சன் டி இல்ல பர்சன் ஆர் இருக்கணும். இங்க நம்ம ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பர்சன் டிக்கு இருக்கு, ஆர் இல்ல பட் பர்சன் டி இருக்கு. So that is the answer for this question. All right, fine. So I hope இந்த question clear-ஆ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த question பார்ப்போமா? 7 boxes L, M, N, O, P, Q, and R are placed one above the other but not necessarily in the same order. So box systemல 7 box வச்சிருக்காங்க. Each box contains a different number of pens among 15, 21, 24, 27, 35, 49 and 51. So 7 box இருக்குது. அதே மாதிரி 7 different number of pens வந்து is available in these boxes. Okay. Only 2 boxes are placed below the box that contains 27 pens. So instructions கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. First வந்து நம்ம boxes ரெடி பண்ணிடலாம். Okay. 7 boxes தேவைப்படும், one above the other. By default, let's go in this pattern. So 7, 6, 5, 4, 3, 2, 1. Okay. இது நம்ம box எடுத்துக்கலாம். Here are the number of pens. Okay. Again, for sake of discussion, you can create this as well. So that follow பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், எந்த ஒரு cross mistakes வராம இருக்கிறதுக்காக. All right. Fine. If you look at your instructions, என்ன கொடுத்திருக்காங்க? Only 2 boxes are placed below the box that contains 27 pens. So ஒரு பாக்ஸ்ல 27 pens இருக்குது. அந்த பாக்ஸ்க்கு கீழே இன்னும் 2 பாக்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். So only 2 boxes are placed below the box that contains 27 pens. அப்படின்னா right? So 27 கீழே இன்னும் 2 பாக்ஸ் தான் நான் வைக்கணும். So this is my position for 27. இதுல எந்த சேஞ்சுமே இருக்க முடியாது. Okay. The box that has got 27 pens அது எந்த பொசிஷனுக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க. So that is that. Fine. அடுத்த instruction. Box M is placed 2 boxes away from the box that contains 27 pens. So box M என்ற ஒரு box வந்து 2 places away ன்னு கொடுத்திருக்காங்க. மேலேயே கீழேன்னு கொடுக்கல. So இப்போ 27 எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இங்க தான் இருக்கு. இப்போ 2 place அவேனா first place away, second place away. So இந்த இடத்துல நான் கொடுக்கலாம். இல்ல இதே above பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தரலாம். So 2 positions available for which box? Box M. Okay. So box M ன்னு வரப்போது எனக்கு 2 positions available இருக்கு. So 2 different diagrams open பண்ணிக்கலாம். So technically speaking, I need one more. So box pens. Okay. So in the 27 எதுலயுமே சேஞ்ச் ஆக போறதில்ல. So that is fixed. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டயக்ராமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட செகண்ட் டயக்ராமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம், செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் எதுன்னு பார்த்தா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எதை பிளேஸ் பண்ணணும்? பாக்ஸ் M பிளேஸ் பண்ணணும். பாக்ஸ் M இஸ் 2 places away from box 27. ஸோ N வந்து இங்கே கொடுக்கலாம். இல்லை செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல நான் N வந்து இங்கே தரலாம். M வந்து எந்த பொசிஷன் வேணா கொடுக்கலாம். ஆல்ரைட். The number of boxes placed above box M is same as the number of boxes placed below box R. அதாவது M க்கு மேல எத்தனை பாக்ஸ் இருக்கோ, the number of boxes placed above box M is same as the number of boxes placed below box R. M க்கு மேல எத்தனை இருக்கோ அதே சேம் குவாண்டிட்டி வந்து R கீழே இருக்கும். ரைட்டா? So let's try. இங்க பாக்ஸ் M க்கு மேல எத்தனை இருக்குது? ஃபர்ஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6. அப்போ பாக்ஸ் ஆர் நான் இங்க பிளேஸ் பண்ணணும். நான் பாக்ஸ் ஆர் இங்க பிளேஸ் பண்ணா மட்டும்தான் பாக்ஸ் ஆருக்கு கீழே 1 2 3 4 5 6 இருக்கும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் படி பார்க்கும்போது எம்க்கு மேல 2 பாக்ஸ் வைக்க முடியும். அப்போ பாக்ஸ் ஆரை வந்து நான் இந்த பொசிஷன்ல கொடுத்தேன்னா ஆருக்கு கீழே 2 இருக்கும்.
எம்க்கு மேல ஆருக்கு கீழே ஒரே குவான்டிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ எம் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்னா ஆர் வந்து 7th பொசிஷனா இருக்கணும். அதே மாதிரி எம் வந்து 5th பொசிஷன்னா ஆர் வந்து 3rd பொசிஷனா இருக்கணும். அப்பதான் எம்முக்கு மேல இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸும் ஆருக்கு கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸும் சேமா இருக்கும். ஓகே, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Only one box is placed above the box that contains 35 pence. So similar to in the statement, okay. இப்போ only one box is placed above the box that contains 35 pence. 35 penceக்கு மேல இன்னும் ஒரு பாக்ஸ் தான் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6th பொசிஷன், ரைட்? ரெண்டு டயக்ராமையும் ஒரே தான். இதுக்கு மேல கரெக்டா ஒரு பாக்ஸ் தான் நான் வைக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ தட் இஸ் டன். வேற என்ன கொடுத்துருக்காங்க? Box L is placed 4 boxes above box Q. Okay, box L இது எனக்கு கரெக்டா தெரியல. So let me put it down. Box L is placed 4 boxes above box Q. Right? So இதான instruction. Box L is placed 4 boxes above box Q. So Q ன்ற ஒரு பாக்ஸ்னால ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது வந்து ஒரு ஃபிக்ஸட். இந்த ஆர்டர்ல தான் வைக்கணும். இதை பிளேஸ் பண்ணிக்கலாம் உள்ளார. வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். Box N is placed 3 boxes below the box that contains 51 pence. So 51 pence ku 3 boxes below on the box N. So 51 pence ku 3 boxes below on the box N. So idume வந்து ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. I think அதுமே ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும்ட்டு. Okay, box N is not placed at the bottom. So bottom positionல N கொடுக்கக்கூடாது. So N வந்து is not in first position. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். பாக்ஸ் O contains 24 pence. ஓகே, நான் இது வரைக்கும் ஓவும் பிளேஸ் பண்ணல, 24ம் பிளேஸ் பண்ணல. ஸோ அதை நான் தனியாக எழுதிக்கலாம். பாக்ஸ் O வந்து contains 24 pence. So that's an important information. The difference between the number of pence that box T and N contain. ஓகே, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எது பெருசு எது சின்னது நம்ம ஆஸ் ஆஃப் நோ தெரியாது. ஏன்னா டிஃபரன்ஸ் வரப்போது P மைனஸ் என்னாவும் இருக்கலாம், இல்லை N மைனஸ் Pயாவும் இருக்கலாம். பட் இதோட டிஃபரன்ஸ் வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதணும்? N minus P, since டிஃபரன்ஸ்னால மாடுலஸ் சைன் போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ 6. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு we'll come back. Box M has greater number of pence than that of box Q. ஸோ பாக்ஸ் Mல வந்து Qவை விட நிறைய பேனா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஸோ இதெல்லாம் தான் என்னோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ரைட்? as discussed earlier, ரைட்டா? என்னென்ன பாக்ஸ் இருக்குது, என்னென்ன நம்பர் ஆஃப் பென்ஸ் இருக்குது, அதுவுமே தெரிஞ்சா நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிருக்கும். ஸோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LMNOPQR. ஓகே, ஸோ என்னென்ன பாக்ஸ் இருக்குன்னு ஒரு தடவை தனியாக எழுதிக்கலாம். LMNOPQR, ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் பென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்கு, 21, 24, 27, 35, 49, 51. ஓகே, so 15, 21, 24, 27, 35, 49 இருந்துச்சு, 51 இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 7 பாக்ஸஸ். இதுதான் நம்ம 7 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் பென், ரைட்? ஆல் ரைட். ஸோ N மைனஸ் P சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த டேட்டா தேவைப்படும். அதுக்காக அதை எழுதியிருக்கேன். பட் அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அகெயின் பேசிக்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதுக்கு மேல எதுவுமே என்னால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வரப்போது யூஸ் அ ஸ்டேட்மெண்ட் which has maximum variables, maximum positions. எந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய வேரியபிள்ஸும் நிறைய பொசிஷன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி பார்க்க போது எல்லும் கியூவும் தான். ஏன்னா 2 வேரியபிள் அண்ட் டோட்டலா வந்து 5 பொசிஷன். எல் கியூ 2 பொசிஷன், நடுவில் இருக்க 3 பொசிஷன், டோட்டலா 5 பொசிஷன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல எல் நான் இங்கே கொடுக்கலாம், blank blank blank. இங்க நான் கியூ கொடுக்கலாம். சூப்பர். பட் நான் இங்கே எல் கொடுத்தேன்னா எனக்கு கியூ கொடுக்க இடம் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல நான் எல் கொடுத்தேன்னா கீழே கியூ கொடுக்க இடம் இல்லை. ஸோ இதுல வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது என்ன பாசிபிலிட்டி? எல் இங்கே கொடுத்துட்டேன்னா 3 பாக்ஸ் விட்டுட்டு கியூ இங்கே நான் கொடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. இதே செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் நான் இங்கே கொடுக்கலாம். ஓகே, blank 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 Q. என்னால இங்க Q கொடுக்க முடியாது, ஏன்னா அங்க ஆல்ரெடி R என்ற வேற பாக்ஸ் இருக்கு. ஸோ அதே எல் நான் இங்கே கொடுத்தேன்னா
blank 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 q இங்க நான் தரலாம். ஃபைன். இங்க இதுக்கெல்லாம் எல் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எம்னு வேரியபிள் இருக்கு. இங்க நான் எல் கொடுத்தேன்னா 3 ஸ்பேஸ் விட்டுட்டு எனக்கு கியூ கொடுக்க இடம் இல்லை. ஸோ இதுலயுமே வந்து எல் இங்க மட்டும்தான் பாசிபிலிட்டியா இருந்துச்சு. சாரி, ஓகே, எல் இங்க மட்டும்தான் பாசிபிலிட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி கியூ இங்க மட்டும்தான் அதனால பாசிபிலிட்டியா இருந்துச்சு. சூப்பர். இதுக்கு அடுத்து அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, 51 2 பாக்ஸ் விட்டுட்டு என்னன்ற ஒரு பாக்ஸ் நான் தரணும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் இங்க 51 கொடுத்தேன்னா 2 பாக்ஸ் விட்டுட்டு இங்க நான் n தரலாம். சூப்பர். இங்க என்னால 51 கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 35 இருக்கு. இங்க நான் 51 கொடுத்தேன்னா 2 பாக்ஸ் விட்டுட்டு இங்க நான் n தரணும், அது என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்க வேற வேரியபிள் இருக்கு. சிமிலர்லி இங்கேயும் வேற வேரியபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன் இருந்துச்சு எனக்கு, 51 இங்க கொடுத்துட்டு 2 blank விட்டுட்டு n இங்க தரலாம். This was one possibility. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அதே மாதிரி இங்க 51 கொடுத்துட்டா 2 விட்டுட்டு இங்க நான் n தரலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. இங்க 51 கொடுத்தேன்னா 2 இடம் விட்டுட்டு n இங்க என்னால கொடுக்க முடியாது, வேற வேரியபிள் இருக்கு. இங்க நான் 51 கொடுத்தேன்னா 2 பாக்ஸ் விட்டுட்டு இங்க நான் n தரலாம். பட் என்ன, எனக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இருக்குன்னா n வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கிடையாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இங்க நான் இனிமேல் 51 கொடுக்க முடியாது, இங்கேயும் கொடுக்க முடியாது. இங்க 2 இடத்துலையும் கொடுத்தேன்னா அது கீழே என்னால n ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த இதுபடி 51 இங்க வந்துச்சுன்னா n வந்து இங்க போயிடும். ஆல்ரைட். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் யூஸ் பண்ணிட்டோம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் யூஸ் பண்ணிட்டோம், இதுவுமே யூஸ் பண்ணிட்டோம். இது ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் O24, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ON24 அப்படின்னு பார்க்க போது என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு பாக்ஸும் ஃப்ரீயா இருக்கு, குவான்டிட்டியும் ஃப்ரீயா இருக்கு. இங்க ஆல்ரெடி பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, இங்க ஆல்ரெடி குவான்டிட்டி ஃபில் ஆயிடுச்சு, இங்க 2 இடத்துலையும் பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல நான் O24 ஃபில் பண்ணோம்னா இது மட்டும்தான் என்னோட பொசிஷன். ஸோ ஐ கேன் ஃபில் தட். என்னோட செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் பாருங்க, 7 6 அங்க ஃபில் பண்ண முடியாது, 5 4 3லயும் ஃபில் பண்ண முடியாது, 2லயும் ஃபில் பண்ண முடியாது. அப்படின்னா O இங்க கொடுத்தேன்னா 24 இங்க தான் தரணும், ரைட். ஸோ திஸ் இஸ் தட். ஸோ நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் முடிச்சுட்டேன். பாக்கி இருக்கிறது என்னது, n மைனஸ் p ஆர் p மைனஸ் n, இதோட டிஃபரன்ஸ் வந்து 6 இருக்கும். இப்போ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட வேல்யூஸ். எந்த செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்தா எனக்கு அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது 6க்கு வர மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ன்னு எடுத்தீங்கன்னா 15ம் 21. ஓகே, ஸோ 15 and 21 இது ஒரு பேர். 21 வச்சு 27 பாசிபிலிட்டி இருக்கு, 21 and 27 இது ஒரு பேர். 24 வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் 27 வராது, அதுக்கு மேல எதுவும் வராது. 27 வச்சு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 21 அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ 27 35 அந்த டிஃபரன்ஸ் வராது, மேல வராது. 35 and 49 டிஃபரன்ஸும் வராது. சிமிலர்லி 49 and 51 டிஃபரன்ஸும் 6க்கு வராது. ஸோ இந்த 2 தான் வரும். ஸோ n and p யோட வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 21 இருக்கணும், இல்லாட்டி 21 and 27 இருக்கணும், ரைட்டா. இதுக்குள்ளார தான் வந்து என்னோட n and p யோட வேல்யூஸ் இருக்கணும். இப்போ விட்டு போன வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன் p மட்டும்தான் பெண்டிங், ஏன்னா l ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், m ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், n ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், o ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் p ஃபிக்ஸ் பண்ணல, q and r பண்ணல. ஸோ தட் மீன்ஸ் நவ் என்னோட பர்சன் p யோட பொசிஷன் வந்து இங்க இருக்கணும், இல்ல இங்க இருக்கணும், ரைட்டா. சூப்பர். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. n and p யோட டிஃபரன்ஸ் 6ன்னு தெரியும், n and p வந்து இந்த 2 நம்பருக்குள்ளார தான் இருக்கணும்னு தெரியும். n வந்து ஒரு வேல்யூனா p வந்து அதோட இன்னொரு வேல்யூ, அதாவது 15 and 21 n and p இருக்கலாம், இல்ல 21 and 27 n and p இருக்கலாம். அப்பதான் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் 6 கிடைக்கும். வேற எந்த கண்டிஷன் போனாலும் என்னால் பண்ண முடியாது. இப்போ டயக்ராம் வைஸ் பாருங்க, n-க்கு வேல்யூ தெரியாது, p-க்கு வேல்யூ 27, என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ஸோ அப்படியே இருக்கட்டும். என்னோட செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் பார்க்கும்போது என்னோட வேல்யூ எனக்கு இன்னும் தெரியாது, பட் p-யோட வேல்யூ 51 இருக்கு. p-யோட வேல்யூ 51 தான் இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த கண்டிஷனை என்னால் அப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ பிகாஸ் ஆஃப் தட்
என்னோட இந்த என்டையர் டயக்ராம் வந்து கோஸ் அவுட். பாக்ஸ் P-ல 51 பென்ஸ் என்னால வச்சிருக்க முடியாது. அப்படி வச்சிருந்தா என்னால இந்த கொடுத்திருக்க டிஃபரன்ஸ் கண்டிஷனை சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ NNT-க்கு வந்து டிஃபரன்ஸ் 6 இருக்கணும். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் படி என்னோட P-யோட வேல்யூ 27 எனக்கு தெரியும். அப்படின்னா பாக்கி இருக்கிற பாசிபிலிட்டி என்ன? இது மட்டும்தான் என்னோட பாசிபிலிட்டி, ரைட்? 27னா இன்னொரு வேல்யூ வந்து 21 இருக்கணும். அப்பதான் எனக்கு டிஃபரன்ஸ் 6 கிடைக்கும். பர்சன் P வந்து ஒரு பாக்ஸ் P வந்து 27ல இருந்துச்சுன்னா அப்போ பாக்ஸ் N-ல என்ன இருக்கணும்? டெஃபினட்டா 21 இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து 21. இது முடிஞ்சிருச்சு. அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் M-ல வந்து Q-வை விட ஜாஸ்தியா இருக்கணும் நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 யூஸ் பண்ணலை, 21 யூஸ் பண்ணிட்டோம், 24 யூஸ் பண்ணிட்டோம், 27 யூஸ் பண்ணிட்டோம், 35 யூஸ் பண்ணிட்டோம், 49 யூஸ் பண்ணல, பட் 51 யூஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 49 and 15 மட்டும்தான். அப்போ இதுல 49ம் இதுல 15ம் இருக்கணும், ரைட்? அதை ஃபில் பண்ணிடுங்க. M-ல வந்து 49ம் Q-ல வந்து 15. இதுதான் என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? 7 டிஃபரெண்ட் பாக்ஸஸ், அதுல ஈச் எத்தனை பென் இருக்குன்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரைட், அகெயின் ஒரு பேசிக் கொஸ்டின், பட் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியாம ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டை கிளப் பண்ணி இல்லாட்டி ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். How many pens does box Q contain? ஓகே, பாக்ஸ் Q-ல எத்தனை பேனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் Q-ல வந்து 15. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Which box contains 49 pens? இது ரொம்ப ஈஸி, நம்ம ஆல்ரெடி இப்போ கடைசியாக சால்வ் பண்ண வேல்யூ தான். 49 pens வந்து என்னோட பாக்ஸ் M-ல இருக்குது. ஓகே, பாக்ஸ் M contains 49 pens. So that is the answer for that. All right. அடுத்த question. Which box is placed immediately above the box that contains 21 pens? Right. Okay. 21 pens immediately above in the box. அதான் கேட்டிருக்காங்க. Which box is placed immediately above? 21 pens எங்க இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு மேலே இமீடியட்டா எந்த பாக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 21 pens வந்து இங்க இருக்குது, அதுக்கு இமீடியட் மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் O இருக்குது. So box O will be the answer for that question. Fourth option. சரிங்களா? Okay. அடுத்த question. In a certain way, box R is related to box that contains 49 pens in the same way as box that contains 35 pens is related to box Q. Following the same, which box is related to box T? அப்படின்னா வந்து பாக்ஸ் ஆரும் பாக்ஸ் 49 பென்ஸ் கண்டெயின் பண்றதும் ஒரு மாதிரி ரிலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி 35 பென்ஸ் வச்சிருக்க பாக்ஸும் பாக்ஸ் Qவும் ஒரு மாதிரி ரிலேட் ஆயிருக்கு. அதே மேனர் ஃபாலோ பண்ணீங்கன்னா பாக்ஸ் P-யோட எந்த பாக்ஸ் வந்து ரிலேட் ஆயிருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஃபார் சேக் ஆஃப் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஃபுல் ஆன்சர் அப்படியே திருப்பி ஒரு தடவை அவங்க எழுதிடுறேன். R51, L35, O24, N21, P27, Q15, N49. Okay. So let me quickly rewrite the answer here. So உங்களோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R51, if I am not wrong, L with 35 இருந்துச்சு, O with 24 இருந்துச்சு, N with I think 21. Let's verify that alone. Okay, N with 21, T27, Q15, M49. So P with 27, O with 15, and finally M with 49. இதுதான் உங்களோட ஆன்சர். Okay, so let's quickly check. In a certain way, box R is related to the box that contains 49 pens. R இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது, 49 pens கடைசியில இருக்கு. Okay, fine. இது ஒண்ணு. In the same way, the box that contains 35 pens. 35 pens இங்க இருக்குது. பாக்ஸ் Q அதே மாதிரி மேல இருந்து ஒண்ணு கீழ இருந்து ஒண்ணு அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஈக்வி டிஸ்டன்ட்னு சொல்லுவோம். மேல இருந்து எத்தனாவது, கீழ இருந்து எத்தனாவது, அது ரெண்டும் சிமிலரா இருக்கு. Following the same, which box is related to box P? Box P எங்க இருக்குது?
பாக்ஸ் பி வந்து இங்க இருக்குது. ஸோ கீழ இருந்து ரெண்டாவது, அப்போ மேல இருந்து ரெண்டாவது பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பாக்ஸ் தான். ஸோ பி அண்ட் பாக்ஸ் ஓ they are related in the same manner. Okay, right. Which of the following statements is false? Okay, box R is placed immediately above the box that contains 35 pence. False எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? box R is placed immediately above the box that contains 35 pence. R வந்து immediately above the box that contains 35 pence. Diagram wise true-ஆ தான் இருக்கு. ஸோ இது வந்து true. N is placed immediately below the box that contains 24. 24 க்கு immediate கீழ பாத்தீங்கன்னா N இருக்கு. ஸோ இதுவுமே true தான். N is placed 2 boxes above the box that contains 15 pence. So 15 pence இருக்குது. Right? This is where you get your 15 pence. அதுக்கு 2 பாக்ஸ் மேல கரெக்டா N இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஆக்சுவலா true தான். Box Q is placed immediately below the box that contains 21. So Q வந்து immediately 21 ஆன்னு பாத்தீங்கன்னா இல்ல, Q வந்து 27 கீழ தான் இருக்கு. So I think this is the incorrect statement. But last statement ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். Box P is placed immediately above the box that contains 15 pence. 15 penceக்கு immediately above பாத்தீங்கன்னா box P இருக்குது. Right? So இதுவுமே true. எனக்கு வந்து எது falseன்னு கேட்டிருக்காங்க. So that will be the answer for the question. Okay? Right. Okay. So with that, the session is over for today, right? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரிப்பேர் பண்ண கான்செப்ட்ஸ்க்கு டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து டைம் ஃபார் பேங்க்ன்ற ஆப் மூலியமா உங்களால் ஈஸியாக ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கீழே எப்படி எங்கே இருக்குன்ட்டு கொடுத்துருக்கோம். ஃபீல் ஃப்ரீ டு டவுன்லோட் தி ஆப். உங்களுக்கு அதில் டெய்லி ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, அதோட டெய்லி ப்ரிப்பரேஷன், டெய்லி அப்டேட்ஸ் அதுவாக இருக்கட்டும், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், வர அலர்ட்ஸ், இந்த சென்ஸ் புதுசாக வர என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லாட்டி எக்ஸாம் டேட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்பில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷில் டெவலப் பண்ணணும், உங்களோட இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே இந்த ஆப்பில் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கட் ஆஃப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி எக்ஸாம் பிளான் பண்ணணும். அதோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஆல்சோ இந்த ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஃபீல் ஃப்ரீ டு டவுன்லோட் தி ஆப் அண்ட் யூஸ் இட். ரைட்? அப்பார்ட் ஃப்ரம் தி ஆப், டெலகிராம், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம், இது மூணுத்துலையுமே நாங்கள் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுவோம். கீழே காட்டியிருக்க 3 QR கோட் ஸ்கேன் பண்ணி கெட் இன்டு ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இதுலையுமே உங்களுக்கு டெய்லி ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்கான நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். Thank you.